السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من كان أراد الدنيا عجله عجل الله تبارك وتعالى في الدنيا ومن أراد الآخرة يعجله في الدنيا والآخرة أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. இன்னை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரியர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா நம்மை இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திலிருந்து படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். பெரியன்பர்களே, உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றியாளனாக திகழ வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு முயற்சி, முழு ஆசையும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அனுப்ப சமயத்தில் அன மப்ஊஸுன் அன புஇஸ்து முஅல்லிமன், நான் உங்களுக்கு போதகராக, ஆசானாக, எடுத்து சொல்லக்கூடிய ஆசிரியராக அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறான் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள், சுமார் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். ஒவ்வொரு சமுதாயமும் சீர்கடக்கூடாது, நேர்வழியில் செல்ல வேண்டும், அனைத்து மக்களும் ஃபலாஹ் என்ற வெற்றியின் பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எல்லா நபிமார்களுமே ரசூல்மார்களுமே முயற்சி செய்தார்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறுதி நபியாக வந்தாங்க. அவங்களும் அல்லாஹ்வுடைய கிருபையில மிகப்பெரிய ஒரு முயற்சி செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹஜரத்தே முஜதித் அல்-ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், ஹஜரத்தே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் முயற்சி செஞ்சார் தன்னுடைய சமுதாயத்தின் மீது. அதுல பாத்தீங்க அப்படின்னா, ஜலாலின் தஃப்சீர்ல இப்னு கஸீர் கூறுகின்றார்கள், கிட்டத்தட்ட 86 மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை வருஷம் ஜி? 950 ஆண்டுகள் முயற்சி செஞ்சு வெறும் 86 மனிதர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வின் மீதும் அவர்கள் மீதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 40 ஆண்டு காலங்களுக்கு பின்னாடி தான் நபித்துவ பட்டம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கிடையாது. 40 வருஷத்துல அவங்களுக்கு நபித்துவ பட்டம் எல்லா நபிமார்களுக்குமே. அது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு உசூல், ஒரு வழிமுறையா இருந்தது, ஒரு பக்குவம். 40 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகுதான் அல்லாஹ்வுடைய கிருபையில நபித்துவ பட்டமே அல்லாஹ் கொடுப்பான் எல்லா நபிமார்களுக்குமே. அந்த அடிப்படையில் பெருமானார் 63 ஆண்டுகள்ல 40 வயசை கழிச்சிருங்க, மீதி இருக்கிறது 23. இந்த 23 ஆண்டுகள்ல ஹஜ்ஜத்துல் விதால ஹஜரத்தே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத்தே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் பெரும் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால சுமார் 1,24,000 சஹாபாக்கள், அதுக்கு மேற்கொண்டு கூட அல்லாஹ்வுடைய கிருபையில உருவாக்குனாங்க என்பதாக ஹதீஸுக்கெல்லாம் ஆதாரத்தை காட்டுறாங்க. பெரியன்பர்களே, இதுக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடா முயற்சி, பொறுமை, சிந்தனை, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பலம். பெரியன்பர்களே, இப்படி 23 ஆண்டுகள்ல லட்சக்கணக்கான சஹாபாக்களை உருவாக்குனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியன்பர்களே, ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஷமாயிலே திர்மிதியில் அறிவிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சஹாபாக்களை உருவாக்குவதனுடைய மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபை, நல்ல குணங்கள், அல்லாஹ் அக்பர், ஹுஸ்னே அஹ்லாக், அவங்களுடைய அழகிய பண்புகள், அழகிய குணங்கள். இந்த குணங்களை பார்த்து தான் மக்கள் எல்லாம் கூட்டமாக, கோத்திரமாக, கொத்தாக அல்லாஹ்வுடைய கிருபையில இஸ்லாத்தின் பக்கம் வந்தார். பெரியவர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில மனிதர்களால் படைக்கப்பட்ட நாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, அஷ்ராஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களில் தலை சிறந்த படைப்பினம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். பெரியவர்களே, இந்த மனிதன் கண்டிப்பாக வெற்றியாளனாக காமியா முசல்மான் பன்னா है. हर इंसान कामयाब मुसलमान बनने के लिए क्या चाहिए? अल्लाह अकबर. அதான் இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் தாங்களுக்கு முன்னாடி பேசும்.
பெரியன்பர்களே, ஒரு மனித உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம், என்னமோ வாழ்ந்தோம், என்னமோ மரணிச்சோம், வாழ்ந்தோம், வந்தோம், போந்தோம். முகமது அலி பாய் அப்படி அல்ல. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கணும். வெற்றியாளனாக இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் மனுஷன் தான் எதிர்பார்க்கிறான் இல்லைங்களா? பரீட்சைக்கு போறோம், யாராவது தோல்வி அடையணும், நம்ம ஃபெயில் ஆகணும்னு நினைச்சு போவாங்களா? எல்லாருடைய உள்ளத்திலும் அது என்ன இருக்கும்? நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நம்ம எனர்ஜி பாஸ் ஆயிடணும். பார்டர் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஏமா பார்டர் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா ஃபெயில் ஆகக்கூடாது. ஃபெயிலுங்கிற வார்த்தை வரக்கூடாது, நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே, எல்லா துறைகளிலுமே, எல்லா கல்விகளிலேயுமே, எல்லா விஷயத்திலையுமே கண்டிப்பாக மனிதன் நிச்சயமாக உள்ளத்திலே ஆணித்தரமாக நினைப்பது என்ன? வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், படிப்புல வெற்றி பெற வேண்டும், நம்முடைய சொசைட்டியில வெற்றி பெற வேண்டும், நம்முடைய வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய தொழிலில் வெற்றி பெற வேண்டும், குடும்ப வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், நண்பர்களோடு வெற்றி பெற வேண்டும், சொந்த பந்தங்களோடு வெற்றி பெற வேண்டும். எல்லா விஷயங்களையுமே கமஹுதிலே எல்லா விஷயத்திலையுமே கண்டிப்பாக மனிதன் வெற்றி அடைவதைத்தான் விரும்புகின்றான். தோல்வி அடைவதை ஒருபோதும் விரும்ப மாட்டான். எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தோல்வி ஆகிறத கண்டிப்பா விரும்ப மாட்டான். வெற்றி ஆகணும், பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆகக்கூடாது. ஃபெயில் ஆகக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைங்க பரீட்சைக்கு படிக்கல, பிள்ளைங்க பரீட்சைக்கு படிக்கல, அவனுக்கு தெரியும் நான் படிக்கல, முயற்சி செய்யல, இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா ஏன்னா நீ பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணுமா? ஷானஸ் கா போலீங்க பாஸ் होना भाई. இவன் படிக்கல, முயற்சி செய்யல, இவன் ஃபெயில் ஆக தான் போறான், இருந்தாலும் அவனுடைய உள்ளத்துல ஒரு நப்பாசை என்ன? போய் பாஸ் होना भाई, நான் பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆகிறத நான் விரும்பல, முயற்சியே செய்யல, அவன் ஃபெயிலா தான் போக போறான், இருந்தாலும் அவனுடைய உள்ளத்துல என்ன? நான் பாஸ் ஆகணும், ஃபெயில நான் விரும்ப மாட்டேன், ஃபெயில் ஆகிறத என்னால சகிக்க முடியாது. இது மாதிரி பெரியவர்களே, உலக வாழ்க்கையில நம்ம இந்த அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிற 60-70 வருஷம், இந்த வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக திகழ வேண்டும், என்ன காரியங்கள் செய்தால் நம்ம வெற்றி அடைய முடியும், அப்படி இலக்கை, அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நமக்கு எடுத்துரைத்து காட்டுகின்றார். நல்ல கவனமா கேட்கணும் பெரியவர்களே. ஒண்ணுமில்ல, உதாரணமா நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், உலகத்துல மிகப்பெரிய வெற்றியாளன் யார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பாய் முகமது அலி பாய் உங்ககிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? பாய் படா கர் ஹோனா, சொந்தமா ஒரு பெரிய வீடு, பங்களா, கார், அருமையான கார், 2 3வது அழகான பொண்டாட்டி. அப்படி எப்படி பொண்டாட்டி இருக்க கூடாது? நல்ல கோரி ஜோரு ஹோனா, கோரி ஜோரு அச்சி ஜோரு खूबसूरत रहना. உண்மைதானே? யாராவது அப்படி நினைப்பாங்களா? எல்லாமே அப்படிதான் நினைப்பாங்க. 5 வயசு பையன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு ஏன்னா உனக்கு கருப்பு பொண்டாட்டி வேணுமா வெள்ளை பொண்டாட்டி வேணுமா? வெள்ளை பொண்டாட்டி தான் சொல்லுவான். எங்க பையன் இருக்கிறான் 6-7 வயசு, அவனை கூப்பிட்டு கேட்ட அபூ ஹுரைரா கிட்ட तुझे काली जोर होना कि गोरी जोर होना का? तो उन्हें क्या बोलता? गोरी जोरू छोड़ाना था, काली जोरू नक्को कुत्ता. ஒரு பிள்ளையை பார்த்து கருப்பா இருக்கா, இவளை கட்டிக்கிட்டே ஆரம்பிச்சு விளையாட்டு கேட்டா ஐயா உன காலிய உனக்கம் இந்த கோரி ஜோரு சோனாங்கண்ணா. உண்மைதான், எல்லாத்துக்குமே இந்த நப்பாசை இருக்குந்தா இல்லைங்க இல்ல, தலையத்துல என்ன இருக்கத்தானே வரும். ये हबीब है, हम सोचा जैसा होगा नहीं, अल्लाह जैसा सोचता वैसा ही होगा, गोरी काली सुबी अल्लाह देने वाला. பெரியன்பர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய கிருபையில நாம இந்த உலகத்துல வெற்றியாளன், மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய வெற்றியாளன் யாரா அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? பாய் நல்லா சொந்தமா வீடு இருக்கணும், பங்களா மாதிரி வீடு, 2வது சொந்தமா காரு இருக்கணும், நல்ல அருமையான காரு, பெரிய காரு, 3வது அழகான, கண்ணுக்கு அழகான லட்சணமான பொண்டாட்டி வேணும், நல்ல 4வது என்ன அப்படின்னா நல்ல குழந்தைகள், அழகான குழந்தைகள் பிறக்கணும் எனக்கு. அதுக்கப்புறமேலே என்னுடைய வியாபாரம் நல்ல அருமையான வியாபாரமா இருக்கணும். பாய் காரோபார் ஹோ, தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், நல்லா செட்டில் ஆயிட்டேனா நல்ல அருமையான வியாபாரம் கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம அல்லாஹ்வுக்கு தலை வணங்க மாட்டோம், நான் சஜதா செய்ய மாட்டேன், ஆனா அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு அநியாயம் பாருங்க. இன்னைக்கு உலகத்தை எல்லாம் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலுமே நான் தொழுக மாட்டேன், நான் தீன்தாரியா வாழ மாட்டேன், இஸ்லாத்தின் பிரகாரம் நான் வாழ மாட்டேன், ஆனா அல்லாஹ் எனக்கு படி அளந்துக்கிட்டே இருக்கணும். ரோஸ் தேலகோஸ் ना 100 भी दे तो बसांगाने, 1000 रुपए, 2000, 5000, 10000 रोज தேலகோஸ் ना டெய்லி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கொஞ்சம் இல்லை அப்படின்னா மூச்சு சுருங்கி போயிடும். அதை கொண்டாந்து எங்க காட்டுவோம்னா பொண்டாட்டி மேல தான் காட்டுவோம். தமிழ்ல சொல்லுவான், எங்கே போன மாதிரி அத்தா பொண்டாட்டி மேல வந்து ஏறாத்தா அப்படிங்கிற மாதிரி. பெரியார்களே, இது மாதிரி நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம காமியா பெரிய முஸ்லீம், நல்ல அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல பெரிய ஒரு வசதியான வாழ்க்கை, நல்ல சுகபோகமான வாழ்க்கை, பேங்க் பேலன்ஸ், பாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். நம்ம சொசைட்டியில சமுதாயத்துல பெரிய பெரிய ஹை ரேஞ்ச் மக்கள் கிட்ட பழகணும்.
பணக்காரங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் யாரையும் குத்தி காட்டல, இயல்பான விஷயத்த நான் சொல்றேன். பணம் வந்துருச்சு அப்படின்னா சாதாரண மனுஷங்கிட்ட அவன் பழக மாட்டான். அவனுடைய சொசைட்டி, அவன் பழகக்கூடிய தன்மை ஆளுங்களை வேற இல்லைங்களா? இப்ப பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, விஐபி இருக்காங்க, நல்ல வசதியானவங்க, அவங்க செல்வந்தர்களோட தான் பழகுவாங்க. நம்மள மாதிரி பிகாரி கிட்ட எல்லாம் பழக மாட்டாங்க. சலாம் சொன்னா கூட ஜவாப் சொல்ல மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட பணம் இல்லை, நம்ம கிட்ட காசு இல்லை. யாருக்கிட்ட பணம் காசு இருக்குதோ, வசதி வாய்ப்பு இருக்குதோ, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நட்புகள் இருக்கும். உண்மைதானே? யாரையும் நான் குத்தி காட்டல, பொதுவா சொல்றேன். இப்ப அவங்களுடைய பழகக்கூடிய தன்மையும் ஹை ரேஞ்சில் இருக்கும். அவங்க பிள்ளைகளும் சாதாரண இல்லாதப்பட்ட பிகாரிங்க கிட்ட எல்லாம் பழக மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க கூட அவங்க பெரிய பெரிய பணக்காரங்க பார்த்தீங்களா, அவங்க பிள்ளைகளோட தான் பழகுவாங்க. இதுதான் இன்னைக்கு கேட்ட அலாவுதீன் உங்கள்கிட்ட கேட்ட நீ தான் சொல்லுவ, நானும் அதான் சொல்லுவேன், நீங்க அதான் சொல்லுவேன். எல்லா மக்களுமே இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி வெற்றியாளன் யார் அப்படின்னா, நல்ல சொந்த வீடு, வாகனம், நல்ல மனைவி, அழகான மனைவி, பிள்ளைகள், தொழில் துறைகள், வியாபாரங்கள், பேங்க் பேலன்ஸ், வசதிகள், வாய்ப்புகள், சொத்து பத்துக்கள், கோடிக்கணக்கில் சொத்து பத்துக்கள் யார் சேர்த்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையாலுமே அறிவாளிகள். அவன் தான் உண்மையாலுமே புத்திசாலி, அவன் தான் வெற்றியாளன். சொசைட்டியில, இந்த உலகத்துல, பூமியில வாழுவதற்கு தகுதியானவன் என்பதாக ஒவ்வொரு மனிதனுடைய புத்தி சிந்தனையில் இப்படித்தான் இருக்குது. ஆனா இது உலக ரீதியா அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி இவங்க புத்திசாலி கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அல்லாஹ் அக்பர். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ்ல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், உங்களில் யார் புத்திசாலி என்று சொன்னார், அல் கையிஸ். அல் கையிஸ் அப்படின்னா யார் உங்களில் வெற்றியாளன், புத்திசாலி, அறிவாளி அப்படின்னா, வஅமன்தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத். மௌத்துக்கு பின்னாடி நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குதே, அந்த வாழ்க்கைக்கு தன்னைத்தானே யார் தயார்படுத்தி கொண்டானோ அவன் தான் அறிவாளி, அவன் தான் புத்திசாலி, அவன் தான் மிகப்பெரிய வெற்றியாளன் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். சரி, இதுக்கு மேல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. இந்த ஆயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிக்கால ஓதுவோம் நாங்க, முஹம்மது அலி பாய் நிக்கால ஓதுவோம் குதுபால. மூணாவது ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ கூலு கௌலன் சதீதா يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இந்த ஆயத்தை ஏன் குர்ஆனுடைய ஆயத்து, இந்த ஆயத்தை ஏன் நாங்க ஓதுறோம் நிக்கால, அதுக்கும் காரணம் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். பெரியவர்கள், இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? ومن يطع الله ورسوله, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறைகளை பின்பற்றினார்களோ. நாம சொல்றோம் பெரிய பெரிய வசதிகள், சொத்து பத்துக்களை சேர்த்து வச்சாதான் இவன் அறிவாளி, சொசைட்டில இவன் பெரிய புத்திசாலி, காமியாபி இன்சான் ஹே, இவன் வெற்றியாளன் என்பதாக நம்முடைய தப்பான அபிப்பிராயம், தப்பான சிந்தனை. ஆனால் அல்லாஹ் ரசூல் சொல்றான் இவன் புத்திசாலி கிடையாது. புத்திசாலி யார் அப்படின்னா, நான் சொல்றேன் கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றினார்களோ, யுதிஇல்லாஹ் பின்பற்றுவது யார, அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் பின்பற்றினார்களோ, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. அல்லாஹ் சொல்றான் ஃபகத், திட்டவட்டமாக. நீங்க சொல்றது நாம சொல்றது மாத்தி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய ஸ்டைல பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸ்டைல் பாருங்க, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, திட்டவட்டமாக, சந்தேகம் இல்லை. ஃபகத் அப்படின்னா திட்டவட்டமாக, சந்தேகம் இல்லாமல். ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா,
சிறப்பான, கண்ணியமான, உயர்ந்தரமான மிகப்பெரிய வெற்றியாளன் யாரு? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை யார் பின்பற்றினார்களோ அவர்கள்தான், அந்த வாழ்க்கை தான் மிகப்பெரிய சிறப்பான வெற்றியாளன் என்பதாக யார் சொல்றா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் அக்பர். நீங்க வீடு கட்டியிருக்கலாம், வீடு வச்சிருக்கலாம், கார் பங்களா இருக்குது, சொத்து பத்துக்கள் இருக்கு, ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறீங்க. நீங்க அறிவாளி கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில தீன் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில குர்ஆன் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஹதீஸ்கள் இல்ல, ஷரீஅத் பிரகாரம் நீங்கள் வாழல, குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் அல்லாஹ்வை மறந்து வாழுகின்றீர்கள். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு பெரிய சீமானாக இருந்தாலும் சரி, அவன் அறிவாளி கிடையாது. அறிவாளி யாரு? ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறைகளை யார் பின்பற்றினார்களோ அவர்கள்தான் திட்டவட்டமாக, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உண்மையான வெற்றியாளன், உண்மையான கண்ணியமானவன், உண்மையாக சிறப்பானவன் என்பதாக யார் சொல்றான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சரி, இந்த ஆயத்தை ஏன் நம்ம நிக்கால ஓதுறோம் அப்படின்னா, நிக்காவுடைய வாழ்க்கை முதல்ல ஒரு அந்நியமான வாழ்க்கை இல்லைங்களா? இப்ப ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே எந்த அறிவும் இப்பெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. சஃபிபாய் அப்சோத்து முயசா போனா சரி, இப்பெல்லாம் எப்படின்னா நிச்சயதார்த்தமே கல்யாணம் மாதிரி நடக்குது. நிச்சயதார்த்தமே ஹபீபா எப்படி நடத்துறீங்களா? ரெண்டு பேர்த்தையும் ஜோடியா நிப்பாட்டி போட்டோ எடுக்கிறான். ஜஹீர் பாய் தோஜன ஆர்எஸ் வருஷம் சோடிய. ஆனா அந்த காலத்துல எல்லாம் நிச்சயதார்த்தத்தில் மாப்பிள்ளையே கூட்டிட்டு போக மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள்ளையை கூட்டிட்டு போக மாட்டாங்க. வீட்டில் வச்சுட்டு இவங்க போய் எல்லாம் மிச்சம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. மாப்பிள்ளையை கூட்டிட்டு வருவாங்க, கூட்டிட்டு வந்து எல்லாம் பார்த்து கீத்து நேருக்கு நேரா அவங்க நேரா உட்காந்து பேசி போட்டோலாம் எடுத்து கையில மோதிரம் போடுறான். காண்டா மோதிரம் தந்தாக்கி தாரா போட்டோ சமந்த அப்படின்னு எல்லாம் உட்கார வச்சு ரெண்டு பேர்த்தையும் நிக்க வச்சு அவன் கையை பிடிக்கிறான். ஒரு கல்யாணத்தை பார்த்தா கையை பிடிக்கிறான். என்னடா பைத்தியக்காரத்தனம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க? அது நிச்சயம் தானே ஆகுதா? பொண்டாட்டி ஆயிட்டாத, லைசன்ஸ் எடுத்துட்டியா நீ? லைசன்ஸ் எடுத்துட்டியா நீ? அவன் கேட்டாயோ நிச்சயம் செஞ்சாவே பாதி பொண்டாட்டி மாதிரியா அப்படிங்கிறான். என்ன சொல்றாங்க? நிச்சயமான பாதி பொண்டாட்டி தாயா அப்படிங்கிறான். நௌசுபில்லா. சரி, நௌசுபில்லா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு பாரு, ஏதோ ஒரு காரணத்தால பிரிச்சுட்டாங்க நீங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடியாதுங்க அப்படின்ட்டா. இப்ப என்ன முன்னாடி குஷனா? எவ்வளவு கேவலமான செயல் சிந்திச்சு பாருங்க நீங்க. எவ்வளவு கேவலமான செயல். இன்னொருத்தருடைய கையை பிடிச்சிருக்கிறான், அவன் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான், அவன் மோதிரம் போட்டு இருக்கிறான், அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இது பெத்தவங்களுக்கு கூட அறிவு கிடையாது, பெத்தவங்க சிந்திக்கிறது இல்லை. இது அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய கேவலமான தரங்கட்டத்தனமான செயல் இது. நீங்க நம்ம பாக்குறோம் சமுதாயத்துல. அதே மாதிரி நிச்சயதார்த்தம் போன் நம்பர் பையன்கிட்ட வந்துடும். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. யாரு? பொண்ணு மாப்பிள்ளை முகமது அலி பாய். நீங்க பேக்குன்னு முடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அவங்க பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே பேசிக்குவாங்க. என்ன போட்டுக்கிற, என்ன ட்ரெஸ், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன ஹாஜிசா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. 2 மாசம் 3 மாசம் நீ எப்ப வச்சாலும் சரி கல்யாணம். அதுக்கு முன்னாடி இவன் குடும்பமே நடத்திடுவான். போன்ல குடும்பமே நடத்திடுவாங்க. பெரியன்பர்களே, இது இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அப்படி அல்ல. ஆக பெரியன்பர்களே, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அறிவாளி அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான், நீ அறிவாளி அல்ல. அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் யார் வாழுகின்றார்களோ அவன்தான் அறிவாளி, அவன்தான் அறிவாளி. சுப்ஹானல்லாஹ். பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு நாம அறிவாளி என்று சொல்லக்கூடிய, மிகப்பெரிய புத்திசாலி என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை நம்ம எதை வச்சு வச்சிருக்கிறோம்? உலக வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம மிகப்பெரிய அறிவாளி. ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. சரி, இப்ப நிக்கால ஓதக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அன்பர்களே, ரெண்டு பேருமே அந்நியர்கள். இவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது, இவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது. தெரியுமா ஜி? தெரியாது. பெத்தவங்க சொன்னா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி ரெண்டு மனமும் ஒரு மனம் ஆகுது. ரெண்டு மனமும் ஒரு மனம் ஆகுது. இந்த ஒரு மனம் ஆகும் சமயத்துல மற்ற புதுமையான எத்தனையோ சொந்தங்கள் இவனுக்கு சொந்தமாயிடும். அந்நியர்கள். இப்ப யாருன்னு தெரியாத அவன் மாமனார் ஆயிடுவான். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. மாமனாரு, மாமியா, நாத்தனாரு, மச்சன் பொண்டாட்டி, அப்படி இப்படி எல்லாம் சொந்தம் பந்தம், எல்லாம் அந்நியர்கள் தான். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, எதுவா இருந்தாலும் வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் ரசூல் என்ன கட்டளையிட்டார்களோ அதன் பிரகாரம் உன்னுடைய மனைவி மக்கள் சொந்தம் பந்தங்களோடு நீ நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சும்மா சாதாரணமா இந்த ஆயத்தை ஓத சொல்லல, குதுபால எப்படி அல்லாஹ் எல்லா இடத்திலும் 3 ஆயத்து ஓதுவோம், 3 ஆயத்திலுமே தக்வாவுடைய ஆயத்து தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முதல் ஆயத்தே தான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள். ஏன்? உன்னை நம்பி ஒரு பொண்ணு வரா, உன்னை நம்பி ஒரு புதுமையான ஒரு சொந்தம் வருது, அவங்களோட நேர்மையான முறையில் நடந்து கொள். பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் நல்லவன் என்று சொல்லக்கூடிய சர்டிபிகேட் யார் கொடுத்தா செல்லுபடியா அப்படின்னா கத்த பொண்டாட்டி கொடுக்கணும். அல்லாஹ் அக்பர். பெத்த தாய் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது, பெத்த தகப்பனார் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது, உன் கூட பிறந்த பரப்பு கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. செல்லுபடி யார் கொடுக்கணும்? உன்னுடைய கட்ன மனைவி, நீ கட்னிய மனைவி அதை சொல்லணும், என் புருஷன் நல்லவன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அல்லாஹ் தாலாவுடைய திருப்பொருத்தம் உனக்கு கிடைக்கும். நீ அல்லாஹ்வுடைய கிருபையில மனைவியோட எப்படி நடக்கணும் அப்படிங்கிற வழிமுறையே அல்லாஹ் இங்க சொல்றான். வமை யுத்தில்லாஹ வரசூலஹு, அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறைகளை நீ பின்பற்றினால் ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, நீ மிகப்பெரிய வெற்றியாளனாக கருதப்படுவாய் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இங்க ஓத சொல்றான். ஆக பெரியன்பர்களே, இன்னைக்கு உலகத்தில் வெற்றி என்பது பணங்காசுகளிலோ சொத்து சுகங்களிலோ கிடையாது. மாறாக அல்லாஹ் ரசூலுடைய தீன், அல்லாஹ்வுடைய கட்டளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் யார் வாழுகின்றார்களோ அவர்கள்தான் ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியாளன், மிகப்பெரிய சிறப்பானவன், கண்ணியத்திற்குரியவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றார். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் கான அராத துனியா வ அஜ்ஜலஹு அஜ்ஜலல்லாஹ், யார் உலகத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்களோ, நஸீர் பாய், अल्लाह के पास सिर्फ दुनिया पूछता है, दीन नहीं पूछता है दुनिया. இன்னைக்கு எல்லாமே அப்படிதான். துவா வந்து ஹிதாயத்துக்கோசரம் கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே என்ன கஷ்டம், பிரச்சனை, பணம், காசு, சொத்து பத்து இல்லைங்களா, செல்வம் தான். எடுத்த உடனே யாரெல்லாம் இருக்காமா இவன் பர்க்கத்தே, யாரெல்லாம் கொஞ்சம் ஏது ஓது அப்படின்னு பதில துவா செய்வோம். பெரியன்பர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் அராத துனியா ஃபஅஜ்ஜலஹு அஜ்ஜலல்லாஹ், யார் உலகத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்களோ அஜ்ஜலல்லாஹ், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுத்து விடுவான். இப்ப இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா எப்படி நாடுகின்றானோ அவ்வளவுதான் கொடுப்பான். अलाउद्दीन पूछता 15 करोड़ रुपए होना को वाला दे डालेंगे ये की बात दे डालेंगे ये देंगे नहीं कि मैं जिसको चाहता हूँ जितना चाहता हूँ उतना ही दुनिया दूंगा तुझे, तेरी मर्जी को मैं दूंगा नहीं, तुझे कितना दे तू भरंगा नहीं. அதையும் சொல்லிட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அதையும் சொல்லிட்டார். என்ன அப்படின்னா, ஒரு இப்னு ஆதம் இருக்கிறான் பாய், ஆதமுடைய பிள்ளை. அந்த ஆதமுடைய பிள்ளைக்கிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் வைரம் வைடூரியம் கொடுத்தாலும் எப்பா இது போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல இன்னொன்னு கிடைச்சா நல்லா இருக்கும் பாய். मोहम्मद अली भाई अभी 1 मिलिया तो अच्छा रहेगा, 1 करोड़ का क्या करना, अभी 1 मिलिया तो अच्छा रहेगा அப்படின்னு ஆசைப்படுவான். சரி 2 கொடுத்து தொலைச்சிட்டேன் போறா அப்படி 2 கொடுத்த பிறகு இது போதுமாடா 2 அப்படின்னா இன்னும் 2 கொடுத்தா நல்லா இருக்குன்னு 4 பிள்ளைங்க இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல, அந்த 4 தலைமுறை உட்காந்து சாப்பிடுவோம். இது மாதிரி அந்த மனிதன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான், செல்வத்து மேல, பொருள் மேல, சொத்து பத்து மேல. எப்ப அவனுடைய ஆசை முடியும் அப்படின்னா பி அக்லிஹி துராப், பெருமா சொல்றாங்க, அவனுடைய வாயில என்னைக்கு மண்ணு உழுகுதோ அன்னைக்கு தான் தீரும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா கபருக்கு போன பிறகு தான் முடியும். கபருக்கு போற வரைக்கும் ஆசை முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு வேணாம்னு சொல்லுவான். என்ன தெரியுங்களா, சாப்பாடு வந்து எவ்வளவு போட்டாலும் சாப்பிட முடியாது பாவா, பின்னாடி அப்புறம் பெரிய பிரச்சனையா போயிடும். அதனால எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான் சாப்பிடுவான். சொல்லுங்க பாய், तुमने பிரியாணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி இத்தா லேலக பேசன் தேக்கோ खाओजी அப்படினா சாப்பிடுவீங்களா? முடியாது. உங்க வயிறு எவ்வளவு இது இத்தா खाना भाई नंडी से कुल्ली तक आगा इतना खाना होगा, इसको पर खाना होगा नहीं भाई, मर जाएगा उन्हें. அதனால அத மட்டும் தான் வேண்டாம்னு சொல்லுவோம். क्या भाई खाने को सिर्फ इंसान भाई बस भाई बोलता,
उसके अलावा जितने पैसे, जितने माल दौलत जितना भी आ जाए, इंसान कभी कम नहीं बोलेगा, बस नहीं बोलेगा, और ज्यादा और ज्यादा और होना भाई। 4 गाड़ी 10 गाड़ी 10 गाड़ी 20 गाड़ी 100 गाड़ी हिर्स। அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ கபருக்கு போய் உன் வாயில மண் விழுது பத்தியா, அது வரைக்கும் ஆசை தீராது. நீ ஒரு பள்ளத்தாக்கு தங்கம் இல்ல 10 பள்ளத்தாக்கு கேட்டா கூட நீ வாங்கிக்கிட்டு தான் இருப்ப. அதனால அல்லாஹ் சொல்றான், மன் அராத துனியா ஃபஅஜ்ஜலல்லாஹு அஜ்ஜலல்லாஹு தபாரக வ தஆலா, யார் என்னிடத்திலே துனியாவை கேட்கின்றார்களோ, जो आदमी मेरे पास दुनिया को पूछता है, दीन नहीं पूछता, आखिरत नहीं पूछता, सिर्फ दुनिया तलब करता है, दुनिया पूछता है, तो हम दे देंगे, लेकिन उसकी मर्जी के मुताबिक नहीं देंगे, अपनी मर्जी के मुताबिक देंगे। जिसको चाहते हैं, जितना चाहते हैं हम दुनिया देंगे। अल्लाह अकबर। भाई तो 15 करोड़ रुपए पूछे तो दे देगा क्या? अल्लाह वैसा नहीं, अल्लाह दुनिया का, तो अल्लाह के पास दुनिया पूछता कि जरूर दुनिया देगा, लेकिन अल्लाह जितना चाहता है उतना देगा, जिसको चाहता है उसको देगा। யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சிருக்கிறான். நம்ம ஆளுங்க சும்மா இல்ல, சாதாரண ஆள் கிடையாது. நம்ம கையில 10 லட்சம் ரூபாய் கிடைச்சா சும்மா தலைகீழ ஆடுவோம், தலைகீழ நமக்கு நடக்கவே தெரியாது, இப்படி ஆடுவோம். அதனால அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அவருடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு. பெரிய நண்பர்களே, அப்ப யார் உலகத்தை கேட்கின்றார்களோ அந்த உலகத்தை நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா அவன் விரும்பின மாதிரி கொடுக்க மாட்டேன். நான் எப்படி விரும்புறேனோ, எவ்வளவு கொடுக்கும் நினைக்கிறேனோ, யாருக்கு கொடுக்க நினைக்கிறேனோ அவனுக்கு தான் கொடுப்பேன், அவ்வளவுதான் கொடுப்பேன். வமன் கான அராதல் ஆகிரா, யார் அல்லாஹ்வுடைய கிருபையில மறுமையை கேட்கின்றார்களோ, வ அதாஉல்லாஹுல் ஆகிரத வல் துனியா, அவனுக்கு நான் மறுமையும் கொடுப்பேன், உலகமும் கொடுப்பேன். அல்லாஹ் அக்பர். துனியாவும் கொடுப்பேன், தீனும் கொடுப்பேன். ஏன்? அவன் உலகத்தை கேட்கல, என்கிட்ட எதை கேட்டான்? ஆகிரத்தை கேட்டான், மறுமையை கேட்டான். அந்த மறுமை கேட்டதன் காரணமாக நான் அவனுக்கு உலகத்தையும் கொடுப்பேன், மறுமையும் கொடுப்பேன். அதனால நாம வெறும் துனியா மட்டும் கேட்க கூடாது, மறுமை தான் மெயின், ஆகிரத்து தான் மெயின். அதை கேட்கணும் முதல்ல. இன்ஷா அல்லாஹ் கேட்போமா? இன்ஷா அல்லாஹ். ஆக பெரியன்பர்களே, மனிதனுடைய உலக வாழ்க்கையில பரக்கத்தும் வேணும், சுக்கூனும் வேணும், வாழ்க்கையில நிம்மதி வேணும், பரக்கத்தும் வேணும். அப்படின்னா வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ அஸீமா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், உனக்கு வாழ்க்கையில பரக்கத்து வேணும், உனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா நீ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறைகளை பின்பற்றினால் ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, நாம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். பெரிய பிள்ளை கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே உலகத்தை கேட்டது கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஷமாயிலே திர்மிதியில அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிலுக்கு மேல படுத்திருந்தாங்க, நான் கீழே படுத்திருந்தேன். நல்லா கவனமா கேட்கணும். நாம நினைக்கிறோம் உலக வாழ்க்கை தான் எல்லாமே அப்படி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிலுக்கு மேல படுத்திருக்கிறாங்க, மனைவி கீழே படுத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி திரும்புறாங்க, அப்படி திரும்புறாங்க, இதர் கர்வட் பதல்தே இதர் கர்வட் பதல்தே, மாத்தி மாத்தி. கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிறு இருக்கு பார்த்தீங்களா, கட்டலுடைய கட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அமுத்தி பாதி உடல் கீழே தொங்கிட்டு இருக்கு, பாதி இடுப்புக்கு மேலே கட்டலுக்கு மேலே படுத்து. திடீர்னு ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கண்ணை முடிச்சு பார்க்குறான். பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதி உடல் கட்டலுக்கு கீழே தொங்கிட்டு இருக்குது, வயிறு வந்து அந்த கட்டை மேலே வச்சு முட்டிட்டு இருக்கிறாரு, இடுப்புக்கு மேலே வந்து கட்டலுக்கு மேலே படுத்திருக்கிறாங்க. அதற்கு ஆயிஷா கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எந்திரிச்சு உட்காந்தாங்க. உட்காந்துட்டு நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பசியினுடைய வேதனை என்னால் தாங்க முடியலன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ஜி? பசியினுடைய வேதனை என்னால் தாங்க முடியல, நான் 4 நாளாக பட்டினியாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பெரியவங்களே சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா தொழுகையை தொழுகிறது இல்லை, தீன் பிரகாரம் வாழ்றது இல்லை, நோன்பு இல்லை, திலாவத் இல்லை, எந்த விதமான ஷரியத்துடைய கட்டளைகளை நாம் அதன் பிரகாரம் நடக்கிறது இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு 3 வேளை வயிறார சோறு போறான் இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா? யாராவது மறுக்க முடியுமா ஜி? இன்னைக்கு சாதாரண ஒரு யாசகன் கேட்கக்கூடிய பிச்சைக்காரன் கூட 3 வேளை வயிறார சாப்பிட்றாயா, வயிறார சாப்பிட்றான். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லௌலா கலமா ஹலக்துல் அஃப்லாக்,
நீர் இல்லை என்று சொன்னால் இந்த அண்ட சராசரத்தை நான் படைத்திருக்க மாட்டேன், உனக்காக வேண்டி மட்டும்தான் படைத்தேன் என்பதாக எந்த நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறினானோ அந்த நபி பசியா பட்டினியா 3 நாளா 4 நாளா பசியா இருக்கிறார். பெரியன்பர்களே, இந்த வறுமையை அவராக தேடிக்கொண்டது, அல்லாஹ் கொடுக்கல. அவர் கேட்டிருந்தா அப்படின்னா அல்லாஹ் அக்பர், பாவத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நமக்கு 3 வேளை சாப்பாடு. ஆனால் பாவம்னா என்னானே அறியாத ஒரு ரசூல், இந்த அகிலமே அவருக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டது. அவர் அல்லாஹ் தஆலா பட்டினியா போற்றுவானாஜி? போற்றுவானா? பாவிகள் நமக்கு 3 வேளை, அவங்க பாவம்னா என்னானே தெரியாது, உலகமே அவங்களுக்காக வேண்டித்தான், அவங்கள பட்டினியா போற்றுவானா அல்லாஹ்? ஆனால் அல்லாஹ் சொல்லாத ரசூல் சொல்றாங்க, நான் வறுமையை விரும்புறேன், பணத்தை விரும்பல, வசதியை விரும்பல. ஏன்? என்னுடைய சமுதாயத்துல பல மக்கள் பட்டினியா பசியா இருப்பாங்க. என்னுடைய சமுதாயம் ஒரு காலம் வரும், 10,000 ஆண்டுகளுக்கு பிறகோ இல்லது 1400 ஆண்டுகளுக்கு பிறகோ ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே பெரியவர்களே சில மக்கள், பல மக்கள், சில மக்கள் தான் வசதியாக இருப்பார்கள், பல மக்கள் ஏழ்மையான நிலைமையில் இருப்பார்கள், வறுமையில பசியில பட்டினியில வாடுவாங்க. அவங்க ஒருபோதும் என்னை பற்றி தவறான அபிப்பிராயம் படக்கூடாது. என்னுடைய ரசூல் இருந்தாங்க, சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனா நாங்க சமுதாயமா இருக்கிறோம், அவங்களுடைய உம்மத்தா இருக்கிறோம், பசி பட்டினி வறுமை வேதனையில வாடிக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுடைய உள்ளத்துல வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள், வசதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை. அதற்கு ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு பசியில பட்டினியில இருக்கிறீங்களே, தூக்கம் வராம பாதி உடம்பு கீழே தொங்கிட்டு இருக்குது, வயிற்ற போட்டு அப்படியே என்ன செய்றீங்க, அதாவது கட்டையில போட்டு முட்டிட்டு நிக்கிறீங்க, படுத்திருக்கிறீங்களே, ஏன் நீங்க அல்லாஹ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு விடக்கூடாதா? அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா உஹதுடைய மலையே உங்களுக்கு தங்கமாக ஆக்கி கொடுத்திருப்பானே அப்படின்னு யார் சொல்றா? ஒரு துணைவியார் சொல்றா. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர், அன அஷ்பஉ யௌமன் வ அஜூ யௌமன், அன அஷ்பஉ யௌமன் ஷுக்ரன் வ அஜூமு யௌமன் சப்ரன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு உஹது மலையே அல்லாஹ்வுடைய கிருபையில சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொன்னா, இந்த உஹது மலை இருக்குது 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல, இந்த உஹது மலையே உனக்கு நான் தங்கமாக்கி கொடுத்துறேன் யா ரசூலுல்லாஹ், நீ சுகபோகமான வாழ்க்கை வாழு, எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் வாழு, அல்லாஹ்வுடைய கிருபையில எந்த குறையும் இல்லாமல் உன்னை நான் வைத்திருப்பேன் என்பதாக அல்லாஹ் என்னை கூறினான். ஆனால் அந்த மலையின் இடத்துல பேசினது எது? அந்த உஹதுடைய மலை, நான் தங்கமாக மாறிவிடுகின்றேன், என்னுடைய தங்கத்திலிருந்து நீங்கள் வெட்டி எடுத்து செல்லுங்கள், சுகபோகமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை வாழுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்பதாக நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அன அஜூ யௌமன் சப்ரன் வ அஷ்பஉ யௌமன் ஷுக்ரன். ஒரு நாள் பட்டினியா இருப்பேன், பொறுமையா இருப்பேன், உங்ககிட்ட கையேந்த மாட்டேன். அல்லாஹ் அக்பர், என்ன படைச்ச ரப்பு கிட்ட நான் கையேந்துவேன். ஒரு நாள் வயிறார சாப்பிடுவேன், வயிறார சாப்பிடுவேன், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவேன், யாருக்கு முன்னாடி கையேந்த மாட்டேன். அல்லாஹ் அக்பர். அப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்து காட்டினாங்க. பெரியவர்களே, 2 மாதங்கள் ஆகிவிட்டது. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளில, அவங்களுடைய வீடுகளில் அடுப்பு எரிச்சு எதனிச்சு 2 மாசம் ஆனாலும் அடுப்பு எரிக்க மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, வீட்டில் ஒண்ணுமே இல்லை பாய், வறுமை பட்டினி பசி, இதுதான் வாழ்க்கை. பெரியவர்களே, ஆக சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில பரக்கத்து வேண்டும், சுக்கூன் நிம்மதி வேண்டும் என்று சொன்னால், வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றினார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே மிக தலை சிறந்த வெற்றியாளர்கள், மிக தலை சிறந்த புத்திசாலிகள், அறிவாளிகள் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில உலக வாழ்க்கையில வாழக்கூடிய அற்பத்தரமான வாழ்க்கையில கொஞ்ச நாள் நம்ம வாழ இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில உலகம்தான், பணம் காசுதான், சொத்து சுகம்தான் நமக்கு வெற்றி தேடித்தரும் என்ற மிகப்பெரிய முட்டாள்தனத்தில் நாம் வாழக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றினால் மட்டும்தான் நாம் வெற்றியாளர்கள், புத்திசாலிகள், அறிவாளிகள் என்பதாக விஷயத்தை உணர்ந்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.